ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பேசிக்காகவே வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் ரேண்டமாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ கேட்டகரிஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் தனியாக படிக்கிறது, தென் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் தனியாக, அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸுக்கான ஸ்கீம்ஸஸ், உமன்ஸுக்கான ஸ்கீம், இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம், ஒவ்வொரு கேட்டகரி தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வச்சு நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈஸியாக ஸ்கீம்ஸஸ் வந்து புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக இருக்கும். ரேண்டமாக படிக்காமல் இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணி வந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பேசிக் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் கொண்டு வந்து எல்லா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸஸ் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு கேட்டகரியே போய்க்கலாம். சரிங்களா? ஒன்று வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது போய் பார்த்தீங்கன்னா லோன் அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து எக்கனாமிக்கில் எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. நாமளே வந்து சுயமாக தொழில் செஞ்சுக்கிறது, அதுக்கான உதவி வந்து அரசாங்கம் பண்ணுறது. இன்னொன்று வந்து வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கமாக வேலை கொடுத்துருவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது வந்து வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் படிக்கிறப்போ அது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லை வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்டாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்படியும் கேட்கலாம். இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அர்பனுக்கு தனியாக இருக்குது, ரூரலுக்கு தனியாக இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவுக்கான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ளஸ் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ தான் அர்பனுக்கான செப்பரேட்டாக போடுறோம். ஏன்னா ஒரே இதில் போட்டால் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து வெறும் நம்ம வந்து கிராமத்துக்கான ஸ்கீம்ஸ் மட்டும் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து நம்ம அர்பனுக்கான ஸ்கீம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்து வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 1977 வந்துச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்கீம்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஸ்டேட் பேஸ்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து ஏரியா பேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப டிராஃப்டான ஏரியா, ரொம்ப வறட்சிக்கான இருக்கிற ஏரியாவுக்கு தனியாக ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதுக்கு பேன் இந்தியா, அதாவது இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரியான ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் தான் ஃபர்ஸ்ட் வந்து 1977 வந்துச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 1975 பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவங்க வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் பாவர்ட்டிங்கிறது ஒரு முக்கியமான கிரைட்டீரியா வந்துச்சு. அது வந்து 1975 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அது வந்து தனியாகவே பார்த்தீங்க அப்படின்னா பட் ஸ்பெசிஃபிக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1977 வந்து ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் தான். இதை ஃபர்ஸ்ட் வந்தது. இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒர்க் கொடுத்துருவாங்க, அதுக்கு வந்து ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ் கொடுப்பாங்க, அந்த லேபருக்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸ் கொடுப்பாங்க. இதான் வந்து 1977 வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1980 வந்த ப்ரோக்ராம். இயர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ 1980 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தான். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 1980 வந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்லெஸ் லேபருக்கு வந்து கேஷ் அண்ட் ஃபுட் ரெண்டுமே கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லேபருக்கு வந்து கேஷும் கொடுப்பாங்க, பட் ப்ளஸ் ஃபுட்டும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1983 இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். இது சரி 1983 வந்தது ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் கீழே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு, அதாவது யாருக்கு வந்து லேண்ட் இல்லாமல் இருக்காங்க கிராமப்புறத்தில், அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கு, அந்த ஃபேமிலி ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட பேசிக்காக இருந்துச்சு. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா August 15, 1983 வந்துச்சு. ஸோ இந்த ஆர்டர் நான் வச்சுக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்கீமுக்கான இயர் எப்போ வந்துச்சு, அந்த ஸ்கீமோட நேம், அந்த ஸ்கீம் முக்கியமான கீ பாயிண்ட் என்ன அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கலாம் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1989 வந்து ஜவஹர் யோஜனான்னு வந்துச்சு. சரிங்களா? அது வந்து ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார். ஸோ 1989 கொண்டு வந்தார். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நேருன்னு ஒன்று வரும், வந்து நேரு யோஜனா, அது வந்து அர்பனுக்கானது. சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜவஹர் யோஜனா வந்து ரூரலுக்கானது, நேரு யோஜனா வந்து அர்பனுக்கானது. இது வந்து 1989 இந்த ஸ்கீம் வந்தாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த ரெண்டு ஸ்கீமையும், நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமையும் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி 1989 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ப்ளஸ் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஜவஹர் யோஜனா கொண்டு வந்தாங்க. அதே சமயம் அடுத்து பார்த்தீங்கன்னா 1993 வந்து எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 100 days வந்து ஜாப் கொடுப்பாங்க அன்ஸ்கில்டு ஒர்க்கருக்காக. சரிங்களா? அவங்களுக்கு வந்து எந்த தொழில்முறை இது தெரியாமல் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா 100 days ஃபார் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். எப்போனா அன்சீசன் டைமில், கிராமப்புறங்கள் வந்து அன்சீசன் டைம் இருக்குங்களா, அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம். மினிமம் 2 பேருக்கு, ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 பேருக்கு கொடுக்கலாம் இந்த ஸ்கீம் கீழே. இது வந்து 1993 வந்துச்சு எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1999 வந்து ஜவஹர் கிராம சமிருத்தி யோஜனா கொண்டு வந்தாங்க. இது வந்து 1999 கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்ஜெக்டிவ் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கிராமத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிக்கிறது. சரிங்களா? என்னன்னா இப்போ இந்த லேபர்ஸை வச்சு இவங்களுக்கு வேலை கொடுத்து அந்த வேலை மூலியமாக அந்த கிராமத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிக்கிறதா இந்த ஸ்கீமோட பேசிக் அப்ஜெக்டிவ். ஸோ ரெண்டு அப்ஜெக்ட் இந்த ஸ்கீம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்குறது.
இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து டேரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கீமுக்கு இந்த ஸ்கீம்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லா ஸ்கீமுமே வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து டேரக்டா வந்து யார் பெனிஃபிஷியரி அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு அந்த ஸ்கீமை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. எப்படின்னா 1919 வந்து ஜவஹர் கிராம சமிதி யோஜனா ஸ்கீம்ல இருந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 வந்து சரிங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஏற்கனவே இருந்த ஜவஹர் யோஜனா இல்லைங்களா, ஜவஹர் யோஜனா வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இந்த ஸ்கீம் கீழே வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஜவஹர் யோஜனா வந்து மெர்ஜ் பண்ணி ஜவஹர் கிராம சமிதி யோஜனா இருக்கும். அந்த பாயிண்ட்டை நான் வச்சுக்கேன். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 2001 வந்து சம்பூர்ண கிராமின் யோஜர் யோஜனா ஸ்கீம் இருந்துச்சு. சம்பூர்ண கிராமின் யோஜர் யோஜனா 2001 கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே இருந்த ஸ்கீம்ஸ் 2 ஸ்கீம், எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீமையும் ஜவஹர் கிராம சமிதி யோஜனா 2 ஸ்கீமையும் வந்து இந்த ஸ்கீம்ல மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ ஏற்கனவே இருந்த எல்லா ஸ்கீமுமே இந்த வேஜ் அமெண்ட்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா 2001 வந்து ஒரு ஹோலிஸ்டிக்ஸா வந்து ஒரே ஒரு ப்ரோக்ராமா கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் சம்பூர்ண கிராமின் யோஜர் யோஜனா ஸ்கீம். இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது, அதன் மூலியமா அவங்களுக்கான ஃபுட் செக்யூரிட்டி வந்து உறுதி பண்ணுறது இந்த ஸ்கீமோட முக்கியமான பெனிஃபிட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கீ ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் எல்லா ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி, அதாவது யாரெல்லாம் வந்து பயனடைவாங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு பிளஸ் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கோட்டாமே கொடுத்துருவாங்க, ஒரு ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் இந்த ஸ்கீம்ல என்ன ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, அது போக பேரண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வித்ட்ரா ஃப்ரம் த அசானஸ் ஆக்குபேஷன், இப்போ வந்து குழந்தை தொழில் இருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கீமு கீழே பார்த்தீங்கன்னா வந்து பெனிஃபிஷியா இருக்கலாம். இந்த ஸ்கீம்ல வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஃபியூச்சர் இருக்கும். உமன்ஸுக்கு கொடுக்கறது, ஷெட்யூல்டு கேஸ்ட் கொடுக்கறது போக இவங்களுக்கும் வந்து கொடுக்கறது எக்ஸ்ட்ரா இந்த ஸ்கீம்ல ஒரு ஃபியூச்சரா இருக்கும். இது மாதிரி நான் வச்சுக்கேன். 2001 வந்து ஸ்கீம் இது சம்பூர்ண கிராமின் யோஜனா யோஜனாங்கிறது. அடுத்து 2004 பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் ஃபேர் ஒர்க் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. 2004 நேஷனல் ஃபுட் ஃபேர் ஒர்க் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இது வந்து 100 days அன்எம்ப்ளாய்ட் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 100 days ஜாப் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட பேசிக்காக இருந்துச்சு. நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃபுட் ஃபேர் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னா 1977, அதே நேஷனல் ஃபுட் ஃபேர் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னா 2004. இந்த ரெண்டையும் வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 வந்து ஏற்கனவே இருந்த எல்லா வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமையும் சேர்த்து எம்என்டா கொண்டு வந்தாங்க. நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டம். இப்போ வந்து கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. சரிங்களா, இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முக்கியமான ஃபியூச்சர்னா, இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஆக்ட் பேஸ்டான ஸ்கீம். சரிங்களா, எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வந்து 2005 வந்து போட்டாங்க. அந்த ஆக்ட் படி தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ மற்ற ஸ்கீமுக்கு இதுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, மற்ற ஸ்கீமில் வந்து உங்களை வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ணினா, சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களை பெனிஃபிஷரி ஆட் பண்ணல அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனால் இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். சப்போஸ் உங்களை வந்து நீங்கள் வந்து பெனிஃபிஷரி ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்க, பட் உங்களை வந்து எடுத்துக்கல அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் நீங்கள் வந்து கேட்கலாம். அது போக என்ன, நீங்கள் அப்ளை பண்ண 15 நாளுக்குள்ளாத உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ண 15 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்கலாம், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் இந்த ஸ்கீமுக்கு கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான ஃபீச்சர் அப்படிங்க. சரிங்களா, ஸோ இந்த ஸ்கீமுக்கான ஆக்ட் 2005 வந்துச்சு. கொஸ்டின்ஸ்ல வந்து நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆக்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எப்போ வந்துச்சுன்னு கேட்பாங்க. எப்போ வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 2006 வந்துச்சு. ஆக்ட் எப்போ 2005 வந்துச்சு. ஸோ மற்ற ப்ரோக்ராமுக்கு இதுக்குமான வித்தியாசங்கிறது இந்த ஆக்ட் தான். சரிங்களா, அது நான் வச்சுங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திங்க சேர்த்துனாங்க. எப்போ சேர்த்தாங்க? 2009 சேர்த்தாங்க. அக்டோபர் 2, 2009 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சேர்த்தாங்க. இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 100 நாள் கொடுக்கணும். கண்டிப்பாக கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா, குறைஞ்சபட்சம் 100 நாள் வந்து கண்டிப்பாக வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமுடைய பேசிக்கான அப்ஜெக்ட்டுங்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண 15 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அந்த ஜாப் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒர்க் அப்படிங்கிறது 5 கிலோமீட்டர் கொடுக்கணும். நீங்கள் இருக்கிற பிளேஸ்ல இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள தான் அந்த பிளேஸ் இருக்கு. சரிங்களா, இதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான ஃபீச்சர் அப்படிங்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு தனியாக ரிசர்வேஷன் இருக்குது, ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல் டைப் தனியாக ரிசர்வேஷன் இருக்குது. அது மாதிரி சோசியல் ஆடிட்டிங் இருக்கு. முழுக்க இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து மூலியமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த ஸ்கீம் வந்து சோசியல் ஆடிட்டிங் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் வச்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூரல் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இதுதான். ஏற்கனவே அந்த எல்லா ஸ்கீமையும் மெர்ஜ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீம் இது மட்டும் தான். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. சுயதொழில் செய்யறதுக்கான ஸ்கீம்ஸஸ் என்னென்ன இருக்குது கிராமப்புறங்களில் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1979 வந்துச்சு. ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ட்ரைசம் சொல்லுவோம் ஷார்ட்டா. நம்ம ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமுடைய நேம். உங்களுக்கு இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அண்ட் என்டர்பிரனர் ஸ்கில். சரிங்களா, உங்களுக்கு வந்து எப்படி தொழில் செய்யறதுக்கான ஸ்கீம், அது மாதிரி தொழில் தொடங்குறதுக்கான ஸ்கில் ரெண்டையுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 35, 18 35 வயசுக்குள்ள கூடிய கிராமப்புறத்துக்கு வந்து இந்த ஸ்கீம் படி வந்து ட்ரைனிங் கொடுக்கப்படும். இதான் வந்து உங்களுக்கு 1979 அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா 1980 இது ரொம்ப முக்கியமான ஸ்கீம் உங்களுக்கு சரிங்களா. அக்டோபர் 2 1980 கொண்டு வந்த ஸ்கீம் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஏற்கனவே இருந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க எப்படின்னா 1980. ஸோ இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் அந்த ஸ்கீம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம 1982 வந்து ஒரு ஸ்கீம் வந்துச்சு டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு இன் ரூரல் ஏரியா. இந்த ஸ்கீம் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த எல்லா ஸ்கீம் ஒரு 4 ஸ்கீம் இருக்கும், எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் இந்த ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இது வந்து என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 50% ஷேர் பண்ணிப்பாங்க சரிங்களா. 50% வந்து மொத்த காஸ்ட் வந்து ஷேர் பண்ணி தான் இந்த ஸ்கீமோட பேசிக்காக இருந்துச்சு. அடுத்து 1982 வந்துச்சு இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இன்டகிரேட்டட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் மெர்ஜ் பண்ணாங்க. அதே சமயம் வந்து இந்த ஸ்கீம் என்ன ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுங்களா அதுக்கான பேசிக்கே இந்த ஸ்கீம் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அந்த குரூப்பான உமன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி ஸ்கீம்ங்கிறது 1982 வந்து இந்த ஸ்கீம் தான் சரிங்களா. ட்ரைனிங் அண்ட் எக்கனாமிக் அசிஸ்டன்ட் டு உமன் குரூப் ஆஃப் 10 to 12 10 பேர் 12 பேர் கூடிய ஒரு குரூப்பான உமனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க வந்து அதே மாதிரி வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுவுடைய பேசிக்கான ஸ்கீமே வந்து 1982 வந்து இந்த ஸ்கீம் தான் சரிங்களா. அதனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த எல்லா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இப்போ இன்டகிரேட்டட் 1980 வந்து இன்டகிரேட்டட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமு, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா கல்யாண் ஸ்கீமு, அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 ஸ்கீம் இருக்கு சரிங்களா. இது எல்லாத்தையுமே சேர்த்து 1999 வந்து சொர்ண ஜெயந்தி கிராம சுரோஜ்கார் யோஜனா அப்படின்னு மாற்றினாங்க சரிங்க. சொர்ண ஜெயந்தி கிராம சுரோஜ்கார் யோஜனா சொல்லி எல்லாத்தையும் ஒன்று பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து என்ன இன்டகிரேட்டட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தான். இது கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கு, தென் லோன் கொடுக்குறது, அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது கீழே கொண்டு வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க 1999 கொண்டு வந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன இதே ஸ்கீமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2011 வந்து மெர்ஜ் பண்ணி நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க சரி. அட் ப்ரெசென்ட்ல கூடிய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் இது வந்து 2011 கொண்டு வந்தாங்க. இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா 2015 வந்து மாற்றினாங்க சரிங்களா. தீனதயாள் அந்தியோதய யோஜனா அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. அது பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஸோ கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து இதே நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் கேட்கலாம், இல்லை வந்து நேம் சேஞ்ச் பண்ணது எப்போன்னு கேட்கலாம் சரிங்களா. இந்த ஸ்கீம் வந்து அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஸ்கீம் சரிங்களா. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து இது கீழே வந்து ஒரு 4-5 ப்ரோக்ராம் சப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு சரிங்களா. ஏன்னா முக்கியமாக எல்லா ஸ்கீமோட இந்த ஸ்கீம் முக்கியமான ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா உமன் ஃபார்மர்ஸுக்கும் வந்து இது கீழே வந்து லோன் கொடுப்பாங்க சரிங்களா. உமன் ஃபார்மர்ஸுக்கு இருக்குது. அதே போல் வந்து வில்லேஜ் ஸ்டார்ட் அப்ஸ் சரிங்களா. வில்லேஜ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இதுக்கு லோன் கொடுப்பாங்க. இது ரெண்டு வந்து முக்கியமான ஃபியூச்சர். மற்ற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சரி. தனியாக வீடியோ போடுறேன் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும். ஸோ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் மட்டும் தான். இது 2011 வச்சுங்களா. இது போக பார்த்தீங்க அப்படின்னா காமனாக அதாவது அர்பன் ரூரல் இல்லாமல் காமனாக இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஸ்கீம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நான் சொல்கிறப்ப அதை நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து இது மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ வந்து அட் ப்ரெசென்ட்ல வந்து பேஜிக் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எம்என்ரேகா மட்டும் தான். அது 100 நாள் வேலை இருக்குங்களா, அது மட்டும் தான் இருக்கு. அதேமாதிரி வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் மட்டும் தான். 2011 வந்து ஸ்கீம் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரூரல் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.